ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதினா கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த புதினா கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, புளி, நல்லெண்ணெய், கடுகுளுந்து, உப்பு. புதினால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது என்னென்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. புதினா சாப்பிடும் போது ஒரு புத்துணர்ச்சி தன்மை கொடுக்கும். பித்தம், மயக்கம் இது போன்ற பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த புதினாவை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க வாரத்துல ஒரு 3-4 நாட்கள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கடாய் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்ததா 2 பல் பூண்டு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்ப 2 தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி நிறைய புதினாவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப இது வதங்கிடுச்சு. இது ஆறுனதும் நம்ம மிக்சர்ல சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதினா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுவையான புதினா கார சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.